நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மாறன் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து வாதாடி வீரா வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது எப்படி என்னன்னு பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து காலையில் வந்து அன்னைக்கு ஹியரிங்க்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வீரா எப்படியாவது வந்து இன்றைக்கி நல்லபடியாக வாதாடி ஜெயிச்சிடணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஜெயிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, அது என்ன ஐடியாம்மா? நீ ஜெயிச்சிருவேன்னு தெரியும். ஆனா என்ன பிளான் போட்டு வச்சிருக்க? அப்படிங்கிற மாரி கேட்டோனயும், இப்ப அந்த விஷயத்த சொல்லக்கூடாது. ஏன்னா, நமக்கு ஆகாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து நான் வந்து கோர்ட்ல வந்து உங்களுக்கு நேரடியா காட்டுறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கண்மணிய பார்த்துக்கிட்டு. கண்மணி வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி எப்படியோம்மா, எப்படியாவது வந்து மாறன வெளியில கொண்டு வந்துட்டா எங்களுக்கு சந்தோஷம் தான் வீரா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்றாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. நம்ம மாறன் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு கண்டிப்பா வரத்தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்பி போற மாரி தான் காட்டுறாங்க. கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்ல வந்து ஹியரிங்கே ஆரம்பிச்சிருது. ஆரம்பிச்ச உடனேயுமே வந்து பாண்டியராஜன் வந்து சொல்றாங்க, "சரிம்மா வீரா, உனக்கு வந்து 1 1/2 நாள் டைம் கேட்ட. சரின்னு சொல்லிட்டு நானும் உனக்கு டைம் குடுத்தேன். இப்ப என்னம்மா சொல்லப் போற?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், "அ ஐயா, இப்ப வந்து இங்க வச்சு வந்து இத நடத்த வேண்டாம். கொஞ்சம் வெளியில வந்து எனக்காக ஒரு உதவி மட்டும் பண்ணுங்களேன்." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, "வெளியில வரவா? என்னம்மா வெளியில வந்தா எப்படிம்மா? இங்க கோர்ட்டுக்குள்ள வச்சு தானம்மா வந்து கேஸ் நடத்த முடியும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லைய்யா, வெளியில வந்தா தான் உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். தயவுசெய்து எனக்காக வெளியில வாங்க." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் வெளியில் வராங்க. சார், அந்த சாச்சியும் சந்திரனையும் கூட்டு வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சந்திரனையும் கூட்டு வராங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. என்னடா இது? எல்லாருமே வந்து கோர்ட்டுக்குள்ள வச்சு தான் நடத்துவாங்க. வெளியில கூட்டு போறாளே! என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு வெளியில போறாங்க. வெளியில போன உடனேயும் நம்ம சந்திரன் கிட்ட வந்து நம்ம வீரா வந்து கேட்குறாங்க. நீங்க தானே வந்து கார் வந்து சேஸ் பண்ணிட்டு வந்தத பார்த்தீங்க அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, ஆமா நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி, அந்த சேஸ் பண்ணிட்டு வந்த காரோட நம்பர சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே வந்து நம்ம ராகவன் அவங்க வீட்ல இருக்கல, அந்த காரோட நம்பர வந்து கரெக்ட்டா சொல்றாரு. ஓ! அப்படியா? சரி, அவ்வளோ வேகத்துல வரும்போது வண்டி சேஸ் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா வேகமா தான் வந்திருக்கும். அப்படி வரும்போது நீங்க அதோட கார் நம்பரே பார்த்துருக்கீங்க. சரி ஒரு கார் எடுத்துட்டு வாங்க, ஸ்லோவா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து வர சொல்றாங்க. இப்ப அந்த நம்பர பார்த்து சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவரு இல்ல வண்டி அங்க தூரமா இருக்கே, எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சரி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்கன்னு சொல்லிட்டு, இப்பயாவது பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், இல்லையே எனக்கு மங்களா தெரியுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. சரி பக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்திலே கொண்டு வந்துடுறாங்க. பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு ஒண்ணும் தெரியலையே, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தா நான் பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓ! அப்படியா? இப்படி சும்மா நிக்கிற காரையே பக்கத்துல வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கண்ணு தெரியுது. அப்படி இருக்கும்போது சேஸ் பண்ணிட்டு போற நம்பர வந்து கரெக்ட்டா பார்த்துருக்கீங்களே, அது எப்படி சார்? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுடுறாரு. பாண்டியராஜன் வந்து, யோவ்! என்னய்யா காரு பக்கத்துல நிக்குது. என் கண்ணுக்கே தெரியுது. நானே கண்ணாடி போட்டிருக்கேன். நீ என்னய்யா பார்த்து சொல்ல வேண்டியதானய்யா? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஐயா தெரிய மாட்டேங்குய்யா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற கார் கண்ணாடியே தெரியல. நீ எல்லாம் வந்து எப்படி அங்க போய் கார் கண்ணாடி பார்த்துருப்ப? இதுலேருந்தே தெரியுதுயா, நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு, வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள கூட்டு போற மாரி தான் காட்டுறாங்க. உள்ள கூட்டு போனவுனே அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, அதாவது அறிவழகன், அவர கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படி சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க. வந்து நிக்கவுனே, "சொல்லுங்க, உங்களுக்கு வந்து என்ன பெர்சனலா வந்து மாறன் மேல இருக்கு? அத சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "எனக்கு ஒண்ணும் இல்லையே. இந்த கேஸ வந்து நல்லபடியா நடத்தணும்னு சொல்லி தான் நான் வந்து இத கையில எடுத்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "யோவ்! நீ கையில எடுத்தது உன் பழைய வரலாறெல்லாம் நான் நல்லா தான்யா பார்த்துட்டு தான்யா வந்திருக்கேன். தேவையில்லாம வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத. எதுக்காக இந்த கேஸ வந்து அவங்க குடும்பத்து ஆளுகளே வந்து வேண்டான்னு சொல்றாங்க. நீ எதுக்கு இந்த கேஸ நடத்திருவேன்னு சொல்லிட்டு விடாப்பிடியா இருக்க? நீ என்ன அந்த குடும்பத்தில எதுவும் உனக்கு பொண்ணு எடுத்திருக்கியா? பொண்ணு குடுத்துருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "பிறகு என்னய்யா? பேசாம போய் உட்காருய்யா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உட்கார வச்சுடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பாண்டியராஜன் வந்து அந்த ஒரு பேப்பர் மாரி இருக்கு. அதில வந்து எழுதிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. எழுதி முடிச்ச உடனேயுமே வந்து, "இந்த கேஸ்ல வந்து மாறன் மேல வந்து எந்த தப்புமே இல்ல. நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். அவர் வந்து கொலை பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிய விசாரிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. பொய் சாட்சி சொன்னவங்கலாம் தூக்கி 6 மாசம் வரைக்கும் ஜெயில்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறனுக்கும் இவங்களுக்கும் சந்தோஷமாயிருது வீராக்கும். வீரா வந்து வெளியில நின்னுட்டு இருக்காங்க. அப்ப மாறன் வாராங்க. மாறன பார்த்த உடனேயுமே வந்து நம்ம வீரா வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகுற மாரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா கண்மணிக்கு மூஞ்சியே இல்ல. திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.